நடிகர் ராகவா லாரன்ஸ் விவசாயி ஒருவருக்கு இலவசமாக டிராக்டர் வழங்கிய சம்பவம் கிராம மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அடுத்த ஆக்கனாம்பட்டு கிராமத்தில் பரமசிவம் என்பவர் விவசாயம் செய்து கடும் வறுமையில் இருப்பதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் நடத்தும் மாற்றம் அறக்கட்டளையின் சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து நடிகரும் இயக்குனருமான ராகவா லாரன்ஸ் ஆக்கனாம்பட்டு கிராமத்திற்கு நேரில் சென்று அங்கு வசிக்கும் பரமசிவத்திற்கு இலவச டிராக்டரை வழங்கினார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் விவசாயிகள் தற்கொலை அதிகமாக உள்ளதாகவும் தன்னால் முடிந்த உதவியால் ஒரு விவசாயிக்கு இலவசமாக டிராக்டர் வழங்கி உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் மட்டும் 10 மாவட்டங்களுக்கு இலவச டிராக்டரை அவர் வழங்க உள்ளதாக கூறினார். இந்நிலையில் பரமசிவம் டிராக்டர் பெற்றுக் கொண்டவுடன் கண்ணீர் கலங்கி ராகவா லாரன்ஸை கட்டி அணைத்தார். இச்சம்பவம் கிராம மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. வீடுக்குள்ள போனாலே ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா முட்டி போட்டு தான் போறோம் அளவுக்கு இருக்குது வீடு. ஸோ இவருக்கு நான் ஒரு டிராக்டர் கொடுக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவருடைய வீடியோ பார்த்தேன் நான். எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 பசங்க ஏதாவது உதவி செஞ்சாங்க கேட்டாரு. மே 1ஆம் தேதி மாற்றம்ன்ற ஒரு சேவையை ஆரம்பிச்சேன். ரொம்ப நல்லபடியா நல்லா போயிட்டு இருக்கு. 10 டிராக்டர்ல சென்னையில் வர வச்சு ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தேன். இது 2வது டிராக்டர் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம். மாற்று முன்னேற்றத்தில் ஒரு வீடியோவை பார்த்தேன். ஐயா இல்லாதப்பட்டவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ஒத்தாசை செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதை நான் என்ன பண்ணேன், வீடியோ மூலிமா செல்லு மூலிமா எடுத்து, ஐயா எங்களுக்கும் ஏதாச்சும் கூலி வேலை செஞ்சு கிடக்குறோம், எனக்கும் எதனா ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டேன். உடனே பார்த்துட்டு 2-3 நாள்லேயே என்னுடைய வீட்டை எல்லாம் இது பண்ணி என்னை விசாரிக்க சொல்லிவிட்டு டக்குன்னு எனக்கு ஒரு விவசாய டிராக்டர் கொடுக்குறேன், அதை வச்சு நீ பயன்படுத்தி, நீ இல்லாமல் உன்னை சார்ந்தவங்க அத்தனை பேரும், இங்கே இருக்கிற விவசாயிங்களுக்கு அத்தனை பேருக்குமோ நீ காசு இல்லாமல் அவங்களுக்கு ஓட்டி நீயும் சப்போர்ட்டாக இரு, நீ உன்னை சார்ந்தவங்களும் எல்லாருமே நல்லபடியாக வச்சு பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னார்.